ஓம் சாய்ராம். சாய்பாபா வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு கனவுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நெறைய பேத்துக்கு இந்த மாதிரி பாபா வந்து கனவுல சொல்லியிருக்காங்க. எனக்கு முதல்ல பாபா வந்து கனவுல சொன்ன விஷயம் இப்போ வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பாபா வந்து எனக்கு கனவுல சொன்னாங்க. ஆனா, பாபா கனவுல வருவாங்களா? பாபா கனவுலலாம் பேசுவாங்களா? அப்படின்றதே எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா, அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான், பாபா எப்ப கனவுல வந்தாலும், என்ன சொல்ல வராரு பாபா? பாபா இது ஏன்னா நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு புரியாது. பாபா வந்து கனவுல ஒரு விஷயம் ஹிண்ட் மாரி குடுத்துட்டு போயிருவாரு. ஆனா, நமக்கு வந்து புரியவே புரியாது. பாபா என்ன சொல்ல வராரு? அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு நெறைய பேத்துட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான், நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு புரியும். அந்த மாதிரி பாபா வந்து நெறைய விஷயங்கள் வந்து எனக்கு கனவுல சொல்லியிருக்காங்க. எனக்கு பாபா முதல்ல கனவுல சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு விஷயத்த இப்போ உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சாய்ராம். என்னன்னா 2013வது வருஷம் இந்த மாதிரி நாங்கள் ஸ்டுடியோவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க சாய் பக்தர் வந்து அறிமுகமாகறாங்க. அறிமுகமாகி கொஞ்ச நாள்ல என்ன சொல்றாங்கன்னா, "சாய்ராம் நம்ம ஷிரடி போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எங்களுக்கு ஆச்சரியம். "ஷிரடியா? ஷிரடி எங்க இருக்கு? எப்படி போறது?" அப்படிங்கும்போது, நம்ம வந்து அக்டோபர் மாசம் வந்து ஆயுத பூஜை, விஜயதசமி லீவ்ல தான் போறோம். நாம அப்ப வந்து ஷிரடி போலாம். இப்போ வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஆகஸ்ட் மந்த்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பக்கத்து ஷிரடி போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இன்னொரு பக்கத்து எவ்வளோ செலவாகுமோ அப்படின்னு யோசிக்கும்போது, அவங்களே சொன்னாங்க, "நம்ம ஆகஸ்ட் மந்த்தே நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிருவோம். 2 மாசம் நமக்கு டைம் இருக்கு. நம்ம அதுக்கப்புறம் அக்டோபர்ல தான் நம்ம ஷிரடி போறோம்" அப்படின்னு. ஆனா அக்டோபர் மாசம் மகா சமாதி வந்து விஜயதசமி அன்னைக்கு தான் அப்படின்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அப்போதைக்கு தான் பாபா கிட்ட நம்ம போயிருக்கோம் அப்படிங்கும்போது, அந்த விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. விஜயதசமி, ஆயுத பூஜை லீவ்ல தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஆகஸ்ட் மந்த்தே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எங்ககிட்ட சொன்ன மாதிரி நாங்க எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னோம். அவங்க வந்து அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட்ல சொன்னாங்க. மொத்தமா ஒரு 4 ஃபேமிலி வந்து கேதர் ஆயிட்டோம். எல்லாருமே சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கனவு வந்தது. என்னன்னா, அந்த கனவுல வந்து பாபா சொல்றாங்க, இந்த மாதிரி உன் கணவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் பாபாட்ட சொல்றேன், "பாபா என் கணவரை காப்பாத்தி குடுங்க. நான் வந்து உங்களுக்கு 9 வாரம் விரதம் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி நான் பாபாட்ட சொல்றேன். அதுதான் எனக்கு கனவு. காலையில எந்திரிச்ச உடனே நான் என் ஹஸ்பண்ட்ட சொல்றேன். இந்த மாதிரி கனவு வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி நான் ஹஸ்பண்ட்ட சொன்னோனே அவங்க சொன்னாங்க, "நீ பாபாவே நினைச்சிட்டு படுத்திருந்திருப்ப. அதனால இந்த மாதிரி கனவு வந்திருக்கும்" அப்படின்னு சொல்லி அவங்க கேஷுவலா விட்டாச்சு. ஏன்னா பாபா வந்து கனவுல வருவாங்க, பேசுவாங்க அப்படின்றது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க கேள்விப்பட்டதே இல்ல. எனக்கு கனவு வந்த உடனே, நம்ம இந்த மாதிரி ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த மாதிரி கனவு வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டோம். அது ரொம்ப அசால்ட்டா விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15த் அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போயாச்சு. காலையில சீக்கிரமே கிளம்பிட்டாங்க. ஒரு 10 மணி ஆயிடுச்சு. வந்துருவாங்கன்னு பார்த்துட்டே இருக்கேன். அவங்க வரவே இல்ல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசெல்லாம் படபடப்பா இருக்கு. அவங்க வர்றாங்க. 10:30 மணிக்கு மேல தான் வர்றாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, பேண்ட் எல்லாம் அப்படியே கிழிஞ்சு போய் அப்படியே வர்றாங்க. எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு, நம்ம ஏரியா வரைக்கும் வந்துட்டாங்க. நம்ம ஏரியால நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி, சந்துல ஏறும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஏறியிருக்காங்க. இப்படி வந்த கார் வந்து அவங்க ஏறி வரும்போது டக்குன்னு இடிச்சுட்டாங்க. இது வந்து இடிச்சுட்டு அப்படியே அந்த கார் நிக்காம போயிட்டாங்க. இவங்க இடிச்ச வேகத்துக்கு அப்படியே கீழ விழுந்துட்டாங்க. கீழ விழுந்தவங்க தரையில அப்படியே ஃபுல்லாவே விழுகாம, அப்படியே தரையோட தரையா அந்த வண்டியிலே இழுத்துட்டு போயிருந்திருக்கு. விழுந்தவங்க அப்படியே பாபா பாபான்னு கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. தரையோட தரையா வண்டி இழுத்துட்டே போயிருக்கு. கரெக்டா எங்க வீட்டு சந்துக்கு நேரா பார்த்தீங்கன்னா, ஓரத்துல இவங்கள அப்படியே தள்ளி விட்டு போயிருக்கு. இவங்க கீழ விழுந்தவங்க அப்படியே இழுத்துட்டே போயிருக்கு. வண்டியோட இழுத்துட்டே போயிருக்கு. அப்படியே இழுத்துட்டே போயிட்டு அப்படியே கீழ விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து எந்திரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கை மட்டும் இந்த மணிக்கட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த மணிக்கட்டு மட்டும் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தோனே, காலெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேண்டெல்லாம் நல்லா கிழிஞ்சு போயிருந்தது. ஆனா, எந்த ஃப்ராக்சருமே கால்லலாம் ஆகவே இல்ல. கை மட்டும் அடிபட்டிருந்தோனே, கரெக்ட்டா இவங்க ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. அவங்களே கூட்டிட்டு போய் கட்டு போட்டு கூட்டிட்டு வந்தாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வியாழக்கிழமை. சாயங்காலம் நான் வந்து பாபாக்கு ஆரத்தி காமிக்கும்போது அழுகுறேன். "ஏன் பாபா இந்த மாதிரி ஆணுச்சு, இப்படி ஆயிடுச்சு அவருக்கு" அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, இந்த கனவு வந்ததே. எனக்கு கனவு 2 நாளைக்கு முன்னாடி வந்தது கனவு வந்து எனக்கு மறந்துருச்சு. அவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் அந்த கனவே நான் மறந்துட்டேன். இவங்களுக்கு அடிபட்டு வீட்டுக்கு வர்றாங்க பார்த்தீங்களா? வீட்டுக்கு வந்து கட்டு போட்டுட்டு வந்ததுக்கப்புறம், பாபா கிட்ட ஆரத்தி காமிக்கும்போது தான், எனக்கு இந்த மாதிரி கனவு வந்ததே ஞாபகம் வருது சாய்ராம்.
அதுக்கப்புறம் தான் பாபா வந்து கனவுல வருவாங்க, கனவுல சொல்லுவாங்க அப்படின்றதே புரிஞ்சுது. இதத்தான் நீங்க சொன்னீங்களா பாபா? அப்படின்றதே எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் உடனே முடிவெடுத்தோம். சரி நம்ம வந்து 9 வார விரதம் கனவுல சொன்ன மாதிரியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 9 வார விரதம் ஸ்டார்ட் பண்ணோம். 9 வார விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றது சுத்தமா அப்ப எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நெறைய சாய் பக்தர்கள் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி 9 வார விரதம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க அது மாதிரி 9 வார விரதம் இருந்தோம். 9 வாரத்துல 8 வாரம் பாபாவோட ஆசீர்வாதத்துல ரொம்ப ரொம்ப நல்லபடியா 8 வாரம் முடிச்சோம். அதுல என்ன அற்புதம்னு பார்த்தீங்கன்னா, அந்த விரதத்துல பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஃபுல்லாவே அப்ப விரதம் எப்படி இருக்கும்னு தெரியாதனால நாங்க சாப்பிடாம தான் விரதம் இருப்போம். வியாழக்கிழமை கம்ப்ளீட்டா சாப்பிடாம நைட்டு பாபா கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் சாப்பிட்டு வந்து தான் வீட்ல வந்து சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் வாரம் பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே, நாங்க சாப்பிடலாம் அப்படிங்கும்போது, ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே அவங்களும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. சாப்பிட உட்காந்து ரொம்ப திருப்தியா சாப்பிட்டு போனாங்க. அது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி கரெக்ட்டா சாப்பிடுற நேரத்துல ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி 2வது வாரம் நடந்தது. 2வது வாரமும் விரதம் இருந்துட்டு பாபாவ பார்த்துட்டு வந்து சாப்பிடலாம் அப்படிங்கும்போது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 2 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. பத்திரிக்கை வைக்கிறதுக்காக 2 பேர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கரெக்ட்டா அதே நேரத்துல நைட்டு சாப்பிட போறப்போ வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது வாரமும் எதிர்பார்த்தோம் யாராவது வருவாங்களா அப்படிங்கும்போது யாரும் வரல. சரி நம்மளே இனிமேட்டு பக்தர்கள கூப்பிட்டு நம்ம வீட்ல பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நெறையா சாய் சொந்தங்கள்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு வர வச்சு பாபாவுக்கு பூஜை பண்ணி 9 வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணோம். 8 வாரமே பாபாவோட ஆசீர்வாதத்துல பூஜை விரதம் நல்லபடியா முடிஞ்சது. 8 வாரம் முடிஞ்ச உடனே ஷிரடி போறோம். ஷிரடி போறோம், பாபாவ பார்க்குறோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷிரடி மண்ண மிதிக்கிறோம். அந்த அனுபவத்தெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்ல சாய்ராம். ஷிரடி அப்படின்னாவே அது வந்து நான் அடிக்கடி சொல்ற மாதிரி வேற லெவல். அங்க போனா அவ்வளோதான் நம்மளோட அது என்ன சொல்றது? அங்க போனாவே அது ஒரு அம்மா வீடு. என்னோட அம்மா வீட்டுக்கு நான் போற மாதிரி. நான் அடிக்கடி சொல்றது அதுதான். கிட்டத்தட்ட நான் மேரேஜ் ஆகி இத்தனை வருஷத்துல அம்மா வீட்டுக்கு போக முடியல அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் லவ் மேரேஜ்ன்றதுனால அம்மா வீட்டுக்கு போக முடியல அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஆனா வருஷம் வருஷம் பாபா என்னை கூப்பிட்டு அவரோட மடியில படுக்க வச்சுக்குவாரு. என்னோட அம்மா வீட நான் நினைக்கிறது வந்து ஷிரடி துவாரகமாயி தான். துவாரகமாயில நான் போய் அப்படியே தலைய வச்சு அங்கன சாய்ச்சு நின்னாவே வந்து என் அம்மா மடியில படுக்கிற மாதிரி பாபா சொல்லிட்டே இருப்பாரு பார்த்தீங்களா, இது அம்மா வீடு, அம்மா வீடு அப்படின்ட்டு அதை நான் உணர்ந்திருக்கேன் அந்த இடத்துல. ஷிரடி போறோம், பாபாவ பார்க்குறோம். நெறைய நெறைய அதுக்கப்புறம் பாபா அற்புதங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 9வது வாரம் விரதமும் நல்லபடியா முடிச்சோம். நெறைய பேர் வந்தாங்க. 9 வாரம் நல்லபடியா விரதம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாபா நெறைய 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 விஷயங்கள் வந்து பாபா கனவுல சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அதான் நான் சொல்லியிருக்கேனே, என்னோட புடவை கிடைக்கிறதுலேருந்து, எங்க வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா கூட, அந்த விஷயத்த பாபா கனவுல சொல்லுவாரு. ஒவ்வொரு விஷயமும் ஒரு குழந்தைய அம்மா பார்த்துக்கிற மாதிரி பாபா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கும்போது, இத தவிர வேற என்ன வேணும் இந்த ஜென்மத்துல அப்படின்னு தான் தோணும். பாபாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா, எங்கேயோ இருக்கோம் நம்ம. ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்க நம்மளையும் பாபா வந்து இந்த அளவுக்கு அரவணைச்சுக்கிறாரு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே எனக்கும் இந்த மாதிரி பாபா கனவுல வந்தார் சாய்ராம். எனக்கும் இந்த மாதிரி பாபா சொன்னார் சாய்ராம். எனக்கு இந்த மாதிரி பாபா பண்ணாரு அப்படிங்கும்போது அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பாபா எப்படியெல்லாம் அரவணைக்கிறார் ஒவ்வொரு பக்தர்களையும், எப்படி தேடி தேடி பண்றாரு அப்படிங்கும்போது அந்த மகானை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை சாய்ராம். அப்படி ஒரு அற்புதமான மகான் வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க. அது நம்ம மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். அந்த மகானை பத்தி இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.